கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஈவினிங் டைம் எப்போதும் என் பையனுக்கு வந்து நான் சத்து மாவு தான் கிண்டி கொடுப்பேன். வாங்க அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் சத்து மாவை எடுத்து அதை நல்லா சலிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து வண்டு ஏதாவது இருக்கும், அதனால் சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடணும். அடுப்பில் வச்சு அதை நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த சட்டிலே ஒட்டாமல் நல்ல அல்வா எப்படி வரும் அதே மாதிரி உருண்டு அழகாக வரும். அப்படி வந்துருச்சுன்னா சத்துமாவு ரெடின்னு அர்த்தம். பாருங்கள், இப்படி வரணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை அம்மா வந்து பர்வேஷ்க்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நானும் என் தங்கச்சியும் பக்கத்து கடைக்கு முட்டை வாங்கலான்னு போனோம். அங்கே போனால் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள பெயிண்டிங்ஸு, கலர் பேப்பர்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசில் வந்து நான் நிறைய பெயிண்டிங்ஸ் அண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. இப்போ ஆசை வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2-3 கலர் பேப்பர் வாங்கிட்டு ஒரு 2 பெயிண்ட்டு ப்ரஷ்ஷையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் கலர் பேப்பர் எடுத்து அதை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு பார்த்தா அது தப்பாக கட் பண்ணிட்டு எல்லாமே அந்த பேப்பர் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேப்பர் எடுத்து அதை கரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நான் மடக்கிற மாதிரி எல்லா சைடும் அந்த அளவு வர்றதுக்காக மாற்றி எல்லாத்தையும் மடக்கி வச்சுக்கணும். ரொம்ப நாள் முன்னாடி பண்ணதுனால எப்படி வருமோன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. நான் செய்கிறத பார்த்துட்டு என் தங்கச்சியும் அக்கா நாளைக்கு என்னோட தம்பிக்கு பர்த்டே, அதனால் நானும் ஒரு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர்ஸ் பேப்பர்ஸ் வச்சு அவள் ஒரு கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தா. வாங்க அது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்து ஒரு 7 சென்டிமீட்டரில் வந்து ஒரு 2 இது, அப்புறம் ஒரு 6 சென்டிமீட்டரில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். சின்னதாக வெட்டி வச்ச எல்லாத்தையும் இந்த பெரிய ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு மார்க் பண்ணி இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்படி ப்ளஸ் ஷேப்பில் வரும். அதை ஒன்று ஒன்றா ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க.
சின்ன சின்னதாக வெட்டி வச்ச பேப்பரை இந்த ப்ளஸ் ஷேப்பில் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறத வந்து நீங்கள் இது மேலே எழுதிக்கலாம். அதுக்குள்ளே ஸ்கொயராக இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். நாங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கடையில் போய் வாங்கி கொடுக்கறத விட நீங்களாக சிம்பிளாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வாங்கும்போது அவங்களுக்கும் நமக்காக செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்களே உங்கள் கையால் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் வந்து நேச்சுரல் இமேஜ் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கும் அப்புறம் கலர்ஸ் பேப்பரும் வாங்கிட்டு வந்தேன். அதில் முக்கியமான கலர் பேப்பர் வந்து ஒயிட் கலர், அந்த பேப்பரை நான் வாங்காம வந்துட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு இமேஜ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜி கிஃப்ட் பண்ணால் அதேவே சரி அப்போ நம்மளும் ஒரு கிஃப்டிங் பேப்பர் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம், பெயிண்ட் பண்ணலாம் அப்படி டெக்கரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்கிட்ட இருந்த கலர்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக இதுதான் நான் பண்ண பெயிண்டிங்கோட அவுட்புட். இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன எழுதணுமோ அதை எழுதி கொடுத்துக்கலாம். எதாவது டெக்கரேஷன் பண்ணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.